வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கோவை அலுவலகத்தில் முதல் நிகழ்வாக பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்ல இன்று முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு? பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க, எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, அதனால் உடனடியாக எல்லாம் வாங்க 45 கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விளக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும், அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் இருக்கு. 543. இப்போ டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம். 600, 700, 800, 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும். இது தெல்ல தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். உத்தரப்பிரதேசில் 45 லட்சம் 49 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். தமிழகத்தில் சில இடத்துல 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக அந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸினுடைய எண்ணம் பலிக்காது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போகிறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன், யார் உங்களுக்கு சொன்னாங்க? இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட்டு அதிகமாகணும், ஆனால் 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யார் சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்கள் தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்கள் அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லலை அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். இது முக்கியமானது, முதன்மையானது. மிச்சதெல்லாம் அமித்ஷாஜி அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்க. எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் 2004 14 வரை நிதி கொடுத்துருக்கோம். நேரடி நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. நேரடி நிதி பகிர்வு யூபிஏ 10 வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இன் எய்ட் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார். அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்கள் கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்கிறார். இதோட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்தது. கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க.
உடனே ஆதவ அர்ஜுன் ஒரு கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு, உடனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ. நீங்களே ஸ்டேஜில் ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி ஆனால் தோனி அவர்கள் தப்பில்லை அண்ணே. பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதிராக தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல. நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்து? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாமல் வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க. முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க. கவுன்சிலர்கள் செய்தியாளர்கள் அது வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனால தான் நம்ம செக்யூரிட்டியை கொடுத்தோங்க. இந்த நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப்பை பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவாங்க. அவங்களாம் விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாது. அதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிக்கைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலாக வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்தளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளும். அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போகிறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும்? வெரி கிளியர். ஆன்டி நேஷனலாக இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளாக இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை. அதனால் நிச்சயமாக 2026 பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க, பல இடத்தை கொடுத்தாங்க. அதனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்தில் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் பாருங்கள், அண்ணன் ஜி.கே. மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவங்களால போக முடியல, நேற்று லேட்டாக தான் வந்தாங்க. என்னை அனுப்பியிருந்தார், நீ போயிட்டு வாப்பான்னு. காலையில் சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி.கே. மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க. அதனால் எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. வருகின்ற காலத்தில் ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார். நியாயமான கேள்வி தான், நியாயமான கேள்வி தான் அண்ணன். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் குறைஞ்சி மதிப்பில்லை. மக்கள் எதிர்பார்ப்பாங்க, யாரை நாங்கள் நம்புறது, யார் எங்களோடு இருப்பாங்கன்னு. நேரமும் காலமும் இருக்கிறது. வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும். எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பிஜேபியினுடைய மாடல். சரியான நேரத்தில் தலைவர்கள் பேசுவாங்க. ஆனால் இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னால் அது தப்பாக போயிருங்கன்னா, அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யும். ஆனால் இன்னைக்கு என்டிஏ இருக்குது, வலிமையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
எல்லாரும் பாசத்தோடு ஒன்றாக இருக்கோம். வருகின்ற காலத்தில் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் பார்ப்பீங்க என்டிஏ என்கின்ற வார்த்தை. ஆனால் அது 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 சொல்கிறதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறையா இருக்குண்ணே. எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்குது. அதனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஏல நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால் வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க. அண்ணே டைம் இருக்குது, நேரம் இருக்குது, காலம் இருக்குது. ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். என்டிஏன் தான் சொன்னேன் மேடம். நானும் என்னோட பேச்சில் என்டிஏன் தானே மேடம் சொன்னேன். ஏன்னா 2024 நம்ம என்டிஏன் தானே சொன்னோம். ஏன்னா 2024 என்டிஏ இருந்துச்சு இல்லைங்க. 2024 லோக்சபா என்டிஏ இருந்துச்சு. 2026 என்டிஏ இருக்க போகுது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்டிஏல யார் இருப்பாங்க, அதான் உங்களுடைய கேள்வி. என்டிஏல யார் இருப்பாங்க? நேரம் காலம் வரும்போது நம்ம பேசுவோம். அண்ணே நான் யாரை பற்றியும் நான் தப்பாக சொல்கிற ஆள் இல்லைங்கன்னா, எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது. அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் சுனில் கண்டுகுலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவராக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள். நிறையா அவங்களுக்கு அரசியல் தெரியும். நான் சும்மா போகிற போக்கில் அப்படியே தேரை வாரி இறைக்க விரும்பலை, தெரியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா நாம் களத்தில் இருக்கோம், கூட இருக்கோம், கீழே இருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும். ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அதனால் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதீங்கிறத நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பீகார் கடுமையான அரசியல் களம், எளிதான ஒரு களம் இல்லை. ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, நின்னாங்க. நான் யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பில்லை. வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர்வார்களா, ஜனசுராஜ் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் என்டிஏ தான் ஜெயிக்க போகுது. எழுதி வச்சுக்கங்க. என்டிஏ வில் வின். பிஜேபி கடந்த முறை போல பெரிய அளவில் பிஜேபி அங்கே எம்எல்ஏக்களை பெற போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது. களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ் இருக்கத்தான் போகுது. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும், பிஜேபி இருக்கும், யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்க. அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸில் நிற்கணும். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து சில பேர்த்துக்கு வாய்ப்பு வரும். அதனால் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும். கோச் முக்கியமாக, கேப்டன் முக்கியமாக, பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட், கேப்டன் செகண்ட், கோச் தேர்ட். ஆனால் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியாக இருக்கோம், நாளைக்கு நண்பாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு வேறு. மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதே போல் நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு. 99 2004 என்டிஏ ஆட்சி, அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக அதனால தான் காட்டன் பாலிசியை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா நம்முடைய கோவை தொழில்துறை நம்ம மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காட்டன் பாலிசி 2.0 நம்ம பேசணும், மேனிஃபெஸ்டோவில் பேசணும். அது இந்த முறை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல பட்ஜெட்டு. ஏன்னா வாஜ்பாய் காலத்தில் காட்டன் பாலிசி 1.0 இருந்துச்சு. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, காட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் கோயம்புத்தூர் நம்முடைய சொந்தங்களுக்கு, குவாலிட்டி காட்டன் வேணும், த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் நமக்கு. அது நமக்கு இருக்கக்கூடிய காட்டனில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பல இடத்துலேருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ணுறோம், ஈஜிப்ட்லேருந்து பண்ணுறோம். அதனால் தொழில்துறையினுடைய முக்கியமான கோரிக்கை, நீங்கள் காட்டன் பாலிசியை திரும்ப லான்ச் பண்ணி இந்தியாவில் குவாலிட்டியான காட்டனை ஊக்குவிக்கணும். ஏன்னா இந்தியாவில் எந்த பகுதி கஷ்டப்படுதோ இல்லையோ, திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தான் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும். டிஷர்ட்லேருந்து குவாலிட்டி, ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ சொன்னபடி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இந்த பட்ஜெட்டில் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல ரேஷனலைசேஷன், குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய உள்ளாடைகள், அது திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஈரோடு, இந்த பகுதி உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டிஜிஎஃப்டி கடுமையான நடவடிக்கை, ரவுண்ட் ட்ரிப்பிங். நம்முடைய மெயின் பிரச்சனை பங்களாதேஷ்லேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறத விட வேறு நாட்டிலிருந்து பங்களாதேஷுக்குள்ளே போய்
தமிழ்நாட்டுக்குள்ளே பங்களாதேஷாக வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. அது இந்த ஆண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி மிக கடுமையாக பியூஷ் கோயல் அவர்களுடைய அமைச்சரவை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பல பேர் தொழில்துறை நம்மை பாராட்டியிருக்கிறாங்க. இதுவும் நாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம், தொடர்ந்து செய்வோம். அதே போல் மூன்றாவது நாம் கொடுத்திருப்பது எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம காட்டன் இதெல்லாம் பேசுகிறத விடங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 5 மடங்கு எக்ஸ்போர்ட்டை வளர்க்கணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு யூகேலேருந்து வரக்கூடிய எஃப்டிஏ வேகமாக சைன் பண்ணணும். அதற்கு தினமும் பியூஷ் கோயல் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கே இருக்குது எங்கே போகுதுன்னு. உறுதியாக மிக வேகமாக எஃப்டிஏ யூகேவோடு கையெழுத்திடப்படும் பொழுது இந்தியாவில் அதிகமாக பயன்பெறக்கூடிய பகுதி திருப்பூரும் கோயம்புத்தூருமா இருக்கும். ஏன்னா நேரடியாக அவங்களுடைய எக்ஸ்போர்ட் எண்ணெய் பொறுத்தவரை 3லிருந்து 5 மடங்கு டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட். மெடிக்கல் டெக்ஸ்டைல், நார்மல் டிஷர்ட்ஸ் அதுவும் அதிகமாகும். ஒரு கோரிக்கை எண்ணெயை பற்றி சொன்னோம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது அமித்ஷாஜி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான பரிசீலனை இருக்குது. ஏன்னா பவுண்டரியை ஃபிக்ஸேஷன் பண்ணணும். கொச்சின் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் சென்னை இருக்குது. எண்ணெயை கோர்ட்டை டிக்ளேர் பண்ணோம். 98ல் பாம் பிளாஸ்ட் கோர்ட் ஒன்று இருக்குது, அது சும்மா இருக்குது. அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதற்கான நல்ல ஒரு அறிவிப்பும் மத்திய அரசு விரைவில் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். நீங்கள் சொன்ன கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறேங்கண்ணா. கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த குறிப்பாக ரயன் சிந்தட்டிக் ஃபைபரில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த நிறுவனங்கள்லாம் நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள சந்திக்க வச்சோம். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ 2 பிரச்சனைகள் முக்கியமாக அவங்க நம்முடைய நிதியமைச்சர் முன்னாடி வச்சாங்க. முதல் பிரச்சனை என்னன்னாங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய சிந்தட்டிக் ஃபைபர் குறைவாக இருக்குது. சில கம்பெனிகள் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, குறிப்பாக இந்தோனேஷியா, ஈஸ்ட் ஏஷியாவிலிருந்து சிந்தட்டிக் ஃபைபர் இந்தியாவுக்குள்ளே வந்து டம்ப் பண்ணுறாங்க. நமக்கு இந்தியாவுக்குள்ளேயும் சிந்தட்டிக் ஃபைபர் உற்பத்தி ஆகணும், ரயன் மாதிரி இது ஃபைபர் உற்பத்தி ஆகணும். அதே நேரத்தில் இந்தோனேஷியாவிலிருந்து டம்ப்பு பண்ணுறவங்களையும் ஆன்டி டம்பிங் டியூட்டியோ இம்போர்ட் டியூட்டியோ போட்டு நாம் அதை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். இவங்க ஆர்குமெண்ட் என்ன, ஒரே நேரத்தில் குறைச்சிட்டிங்கன்னா இந்தியாவில் பற்றாக்குறை இருக்கும் பொழுது நாங்கள் எங்கிருந்து வாங்குவோம், நேராக இது விலை ஏறிடுது, அப்போ எங்களால் ஆர்டிஃபிஷியல் ஃபைபரை வச்சு செய்ய முடியல அப்படின்னு. அதற்கான எல்லா முயற்சியும் நிதியமைச்சர் எடுக்கிறாங்க. நான் கம்பெனியினுடைய பேரை சொல்ல விரும்பலைங்கன்னா அதற்கான எல்லா முயற்சி, ஏன்னா இந்தியாவில் கண்ட்ரோல் 2 கம்பெனி கையில் தான் இருக்குது. ஒன்லி 2 companies ஓன் தட் மார்க்கெட் ஷேர். அப்போ அவங்களையும் கண்ட்ரோலில் வைக்கணும். இந்தோனேஷியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அவங்களும் வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணி சின்னதாக க்ரோ ஆகக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் இருக்கிறவங்கள செத்து போயிடக்கூடாது, அவங்களையும் வளர்த்தணும். இதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுக்கிறாங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட்டுங்கன்னா முழு முயற்சியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பர்டிகுலராக சிந்தட்டிக் ஃபைபர் ரயான் போன்ற இதுக்கு எடுத்துகிட்டு இருக்கு. அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் வந்து பாரத் டெக்ஸ் நம்முடைய பாரத் மண்டபத்தில் நடந்துச்சு. அதனுடைய மிகப்பெரிய டிஸ்பிளேயர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய சொந்தங்கள் போனாங்க. அது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் கோர் யூரோப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பியூஷ் கோயல் அவர்கள் போன ஆண்டு திருப்பூர் பியூஷ் கோயல் அவங்க வந்த பொழுது ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஆண்டு நம்முடைய பாரத் டெக்ஸ் ஃபேரை பாரத் மண்டபத்தில் நம்ம நடத்தும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இங்கே வருவாங்க. அதனால் முதல் விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆட்கள் போய் ஜெர்மனி, மியூனிக்கு, பாரிஸில் பண்ணுறத பாரத் மண்டபத்தில் பண்ணியிருக்கோம். இரண்டாவது, எதற்கு தமிழ்நாடுன்னா கோயம்புத்தூரில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. வருகின்ற காலத்தில் பாரத் டெக்ஸ் ஃபேரில் கோயம்புத்தூரில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைப்போம். அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு. ஒரே வந்து இடப்பற்றாக்குறை. எனக்கு தெரியும், அண்ணன் வந்து நிறையா பிஸ்னஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க. ஏன்னா பாரத் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டால் இடம் அவ்வளோ பெரிய ஏரியா, கோயம்புத்தூரில் அந்த ஏரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதையும் நம்ம சால்வ் பண்ணி வில் ஃபைண்ட் அ வேங்க. ஆனால் இன்றைக்கி சில கட்சிகள் வந்து தொண்டரை சேர்த்துறதுக்கு டம்ளரும் தட்டும் கொடுக்குறாங்க. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர்லாம் பார்த்தேன். சில கட்சிகள் இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த டப்பாலாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு வைக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா எல்லாம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் ப்ரீ லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இதை வச்சு தான் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு திமுக உட்பட எந்த கட்சி நினைத்தாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. அதான் எங்களுடைய கருத்து. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னார், நாங்கள் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூரில் நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில் பேசுனதை பார்த்தீங்களானே, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர்
ஒரு பேட்டை ரவுடியாக பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். என்னை பற்றி கல்வி அமைச்சர் பேசிட்டு பாரு ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேச மாட்டான். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பற்றி எப்படி பேசுகிறார், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையாக பேசுகிறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதனால் தாய்மார்கள் யார் என்னை தப்பாக நினச்சக்கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்கள். அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியாக சொன்னால் மாட்டிக்குவான். 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. அந்த சின்ன பசங்க இளைஞர் அணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுகவில் கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்கள். இளைஞர் அணி, டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டேக் பண்ணேன். எவ்வளோங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM, 3:27 PM, 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். அதனால் நாங்கள் இது ஒரு அளவுகோலாக சொல்லிங்கண்ணா, உங்களுக்கு உங்கள் பாணியில் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம். இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு மேசிவாக பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறித்து வச்சுங்க, திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்கள், கிரவுண்ட்லேயும் பாருங்கள், சமூக வலைதளத்தில் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும். சொல்லுங்க அண்ணே, நான் சொல்கிறதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினதை ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையான்னு. கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்கில் நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுகிற விதமெல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்கிறாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில் ஃபஸ்ட்டு தீகார் சிறைக்கு போகிறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்கிறாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபஸ்ட்டு நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்க. அதனால் நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்கள் அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுகிறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும்? அண்ணே, எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, அண்ணா நீங்கள் தப்பாக எதுவும் பேசலையே. அவர் மோடியை பற்றி தப்பாக சொல்கிறாரு, மோடியினுடைய தாயை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லி பாருங்க. அதுவும் தெளிவாக நீங்கள் மேடையில் சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை எந்த இளைஞர்கள் என்னென்ன கோவப்பட போகிறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால் தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னே விஷத்தை குடித்தார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடித்தார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சு தான் ஆகணும். அதில் தான் இருக்கிறனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்கப் போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில் தான் பதில் சொல்லுவேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ப்ரோன்னு சொன்னேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையாக சொன்னார், மரியாதையாக பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்குறாரு, மரியாதை வாங்கிக்கிறார். நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையாண்ணா. பொற்காலமா போர்க்காலமானே? இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்தியை தூக்கிட்டு சண்டை தான் போடல, போர்க்காலம். அதாவது ஒரு பள்ளியில் பாலிய சீண்டல் பார்க்குறோம், அதிகமாகிடுச்சு. அமித்ஷாஜி அந்த ரெக்கார்டோட வந்தாங்க, எவ்வளவு நடந்திருக்கு கையில் அந்த பேப்பர் பார்த்தீங்க, காமிச்சாங்க. பாலிய சீண்டல் ஒரு பள்ளியில் தரம் குறைந்திருக்குது. மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவருடைய சொந்த மாவட்டத்தில் எப்படி, எந்த அடிப்படையில் இவர் டிஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு இவர் பேட்டை தூக்கி, அவருடைய மகனுக்கு பொற்காலம், பிரெஞ்சு படிக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகனுக்கு பொற்காலம், தனியார் பள்ளிகளுக்கு பொற்காலம், 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம், சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி 5 லட்சம் ரூபா வாங்குற
அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம், ஆனால் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இல்லைங்க. என் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு, அண்ணாமலைன்னு போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. கலந்து கொள்வோம் சொல்றதை விட நான் கேட்கிற முதல் கேள்வி, என்னங்க ஐயா பிரச்சனைன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் பதில் கடிதம் நாளை காலையில் எழுதுறேங்க. ஐயா கடிதம் போட்டீங்க, இதெல்லாம் கருத்து சொன்னீங்க, பதில் பாருங்க ஐயா. கடிதத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்திடணுமே, எதுக்கு 45 கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி, 45 கட்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணி, வடை பஜ்ஜி டீ போண்டாலாம் உங்களை போன்று என்னை போன்று வரி கட்டுறவங்க தலையில சுமத்தி, அந்த டீ பஜ்ஜி போண்டாலாம் நீங்கள் நானும் வரி தானே கட்டுறோம், கிளாரிஃபை பண்ணிட்டோம், புரோரேட்டான்னு சொல்லிட்டோம், விகிதாச்சாரம்னு சொல்லிட்டோம். அதை தாண்டி இல்லைப்பா சும்மா வாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் விராட் கோலி பற்றி பேசினா சும்மா போயிட்டு வரேன், விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்லா ஆடினாருன்னு முதலமைச்சர் சொன்னா கேட்க போகிறேன். ஆனால் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுறதுக்கு என்னென்ன மேட்டர் இருக்கு? ஆனால் எங்களுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அது நடந்தால் எல்லாம் நடந்துருங்கண்ணா. அதற்கான வேலைகள் மிக வேகமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் இருக்கும். அது இப்போ இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் வேகமாக செயல்படக்கூடியவர். எப்படி ஜோதிராஜ்ய சிந்தியா அவங்க வேகமாக செயல்பட்டாங்களோ அதே போல் இளமையானவர் ராம்மோகன் அவர்கள் மிக வேகமாக செயல்படுறாங்க. மிக வேகமாக கோயம்புத்தூருக்கு கொடுப்பது எங்களுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. கட்டாயமாக கொடுப்பாங்க. அண்ணா இல்லை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கேட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ணா எனக்கு இந்தியாவுக்கு 543 543 சரி 550 விட்டலாண்ணே. எனக்கு 200 தொகுதின்னு வச்சுக்கலாங்கண்ணா. 200 எம்பி எனக்கு இந்தியாவில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அது 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 240 எம்பி வருவாங்களாண்ணே. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரு, ஒரு மாநிலத்தில் 20% அதிகமாக. ஸோ ப்ரோரேட்டா எல்லா மாநிலமும் விகிதாச்சார அடிப்படையில் இட் வில் இன்க்ரீஸ். ஸோ எங்கேயும் யாருக்கும் தமிழ்நாடு 33% உயர்ந்துச்சு, ஆனால் பீகார் 67% உயர்ந்துச்சு, அது நடக்காது. ப்ரோரேட்டானா எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேலே என்ன கேட்குறாங்கன்னே, 1 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி, 22 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி, 45 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பியா, மறுபடியும் அது கண்டினியூ ஆகத்தானே போய். அது 45 லட்சமாக இருக்காது, 30 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 17 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 1,10,000 பேருக்கு ஒரு எம்பி. ஸோ விகிதாச்சார அடிப்படையில் இன்க்ரீஸ் ஆகிறனால யாருக்கும் அநியாயம் நடக்காது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுங்கள். நியூ ஆர்குமெண்ட், மேடம்ஸ் ஆர்குமெண்ட் இஸ் we are only saying the current 543 is fixed on 1971 census madam. So now new census conduct பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த புதிய ஒரு எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இருப்பது எல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக தான் உயரும். 543 might become 800, 850, 900. அந்த இன்க்ரீஸ் தான் ஒரு மாநிலத்தினோட இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இதே லாஜிக் நம்ம பார்க்கும் பொழுது மேடம், இன்னைக்கு யூபி அவங்க கேட்பாங்க, இல்லை எங்களுக்கு அநியாயம் ஆயிடுச்சு, நாங்கள் எப்படி 50 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பிங்கிறீங்க, நீங்கள் 25 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஆனால் இந்தியாவில் அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அமித்ஷாஜி அவர்கள் சொல்வது குறிப்பாக தென்னிந்தியாவில் உங்களுக்கு பிரச்சனை யாருக்குமே இருக்காது, ப்ரோரேட்டா இன்க்ரீஸ். இது நேற்று ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு நேர் எதிர். அதைத்தான் நேற்றுலேருந்து கேட்குறோம். யார் சொன்னாங்க ஐயா, யார் சொன்னாங்க ஐயா, யார் சொன்னாங்க ஐயா? கடைசி கேள்விண்ணா, கடைசி அண்ணா. எனக்கு வீகம் வகுப்பவங்க, எங்களுக்கு வீகம் வகுப்பவங்க 3 பேருங்கண்ணா. உண்மை சொல்லணும், முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள்ட்ட போய் காது கொடுத்து கேட்கணும். 2வது கட்சி தொண்டர்கள், அவங்க கீழிருந்து மேலே சொல்லணும். 3வது பத்திரிகை நண்பர்கள், மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் எங்ககிட்ட ஆக்ரோஷமாக நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும், மென்மையாகவும் நடந்துக்கணும், எங்ககிட்ட கருத்து சொல்லணும். இந்த 3 பேர்த்துக்கிட்டே டச்சில் இருந்தால் எப்பொழுதுமே ஒரு மனிதன் நிதானமாக இருப்பான். சில இடத்துல நீங்கள் சொல்கிற கருத்து பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் 3 கருத்தையும் காது கொடுத்து கேட்டால் அந்த 3 பேர் எங்கள் 450 கோடி, 500 கோடி, 300 கோடி, 180 கோடி, எனக்கு அமௌண்ட்லாம் தெரியாதுண்ணே, அதெல்லாம் கொடுக்குறதுக்கு எங்கண்ணே பண்ணுது? இந்தியாவில் எல்லா நிலப்பரப்பில் இருந்தாலும் சமஸ்கிருத மொழி பேசுகிறவங்க கம்மியாக தான் இருக்கிறான். ஏன்னா இன்றைக்கி நான் தொடர்ந்து சொல்வது, சமஸ்கிருதத்தை விட நம்முடைய தமிழ் மொழி தொன்மையும் பழமையும் ரொம்ப அதிகம். இதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் காசி தமிழ் சங்கத்தில், முதல் தமிழ் சங்கத்தில் யோகிஜி சொன்னாங்க, சிவபெருமானுடைய வாயிலிருந்து 2 மொழிகள் வந்துச்சு, தமிழும் சமஸ்கிருதமும். அவர் சொன்னது மித்தியாலஜி அடிப்படையில். ஒரு தொன்மையான மொழி, என்னுடைய தொன்மையான மொழி, முதல் தொன்மையான மொழி தமிழ் நான் கற்றுக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு தொன்மையான மொழியும் என்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறங்கிற தப்பு இல்லையா? அதே போல் ஹிந்தி, நார்த் இந்தியாவுக்கு போகிறீங்க, டெல்லி போகிறீங்க, பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பக்கத்து மாநிலத்துக்கு கண்டிப்பாக போகத்தான் போகிறீங்க. உறவினர்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பெங்களூரில் அவ்வளோ பேர், திருவனந்தபுரத்தில், கொச்சினில் இருக்காங்க, பாலக்காட்டில் அவ்வளோ தமிழர்கள் இருக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு மலையாளம் கற்றுக்கொள்வது தப்பில்லையா? நான் என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரை நான் இன்னைக்கு 4 மொழி பேசுகிறேன். 5வது மொழியை பேச கற்றுக்கிறேன். படிப்படியாக 26 வயசு வரைக்கும் 2 மொழி தான் தெரியும். கற்றுக்க முயற்சி பண்ணும் பொழுது மொழி கற்றுக்கிறது அப்படிங்கிறது சாகர வரைக்கும் செய்யலான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் பள்ளியோட நிறுத்துறீங்க? என் குழந்தைகள் 3, 4 வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நன்றிங்கண்ணா. தேங்க்யூ ஃபார் யர் டைம். எஸ் மேம்.